குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸை பற்றி பார்த்தோம். ஓகே, ஏடிகான் 0 அண்ட் ஏடிகான் 1 அதுக்கான வீடியோஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஏடிசியை வந்து எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட MPLAB X ஐடி வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். MPLAB X ஐடி ஓப்பன் பண்ணிட்டு ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட். ஓகே, அப்போ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டு இதில் நெக்ஸ்ட்டு எகெயின் PIC 16F877A அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். PIC 16F877A அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எகெயின் நெக்ஸ்ட்டு. ஓகே, இதில் XCC8 கம்பேர் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து இதில் ப்ராஜெக்ட் நேம் என்ன பண்ணும், சிங்கிள் ஏடிசி இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லணுமா, சிங்கிள் அண்டர்ஸ்கோர் ஏடிசி. ஓகே, சிங்கிள் ஏடிசி அண்டர்ஸ்கோர் இன்டர்ஃபேஸ் அப்படி வந்து நேம் கொடுத்துடலாம். ஓகே, சிங்கிள் ஏடிசி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை என்ன பண்ணலாம், ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம 16x2 நம்ம ப்ரீவியஸாக கீபேட்லாம் டாஸ்க் பார்த்தோம் பாருங்கள். அந்த கீபேடில் இருக்க கோடிங் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன் அந்த கீபேட் கோடிங் காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து LCDக்கான ஃபங்க்ஷன் வந்து வேணும். ஆனால் என்ன பண்ணலாம், அந்த இதை வந்து நான் காப்பி பண்ணுறதுக்காக காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதில் சோர்ஸ் ஃபைல் இருக்குது. சோர்ஸ் ஃபைலுக்கு கீழே ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா main.c அப்படின்னு வரும். அதில் நியூ மெயின் இருக்கு பாருங்கள். நியூ மெயினை வந்து நம்ம நியூங்கிற ஆப்ஷனை வந்து எடுத்துடலாம். இப்போ மெயின் சின்னு இருக்கா, அது எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபினிஷ் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகே, அப்போ எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபினிஷ் எக்ஸ்டன் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபைலை வந்து நம்ம டெலிட் பண்ணிவிட்டு எகின் Ctrl+V. ஓகே, இப்போ நமக்கான ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம LCDக்கான கோடு மட்டும் தான் நம்ம இருக்கணும். மற்றபடி கீபேடுக்கான கோடிங் வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டாங்க. ஓகே, இங்கே வந்து பேக்கப் ஃபைலில் வந்து நம்ம 16x2 LCD இருக்குது 4-bit மோடு. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணோம், main.cயில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணது வந்து அந்த கீபேட் கோடிங் தான் இருக்குது. அதனால தான் நான் அதை வந்து காப்பி பண்ணேன். ஓகேவா, இப்போ டி போர்ட்டையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். டி போர்ட்டில் என்ன பண்ணோம், கீபேட் தானே கனெக்ட் பண்ணோம். அப்போ டி போர்ட்டையும் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். எகெயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சைடு ஒயில் லூப்பில் வந்து கீபேடை வந்து நம்ம ரைட் பண்ணியிருந்தோம். அந்த கீபேடுக்கான ப்ரோக்ராமையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஒன்ஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AS include XCC.h அப்போ என்னுடைய கம்பைலர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி நான் டிஃபால்ட் டிலே வந்து யூஸ் பண்ண போகிறேன். RS RB0 RB1 வந்து RW பின்னு எனேபிள் பின் வந்து RB2 கனெக்ட் பண்ணியிருக்கேன். LCD பின்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாய்டு மெயினில் நான் TRISC-B போர்ட் TRISC வந்து எழுதிருக்கேன் அப்படின்னா இப்போ TRISC-Bயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RB0 RS RW எனேபிள் இந்த பின்னை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி போர்ட் TRISC-Cயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் என்னுடைய 4-bit LCDயை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்காக அடுத்த ஒரு LCD நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, LCDயை வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுருக்கேன். ஓகே, வெல்கம் டிலே 10 milliseconds வெயிட் பண்ண சொல்லிட்டு 80 அப்படிங்கப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம்னா EDUன்னு பிரிண்ட் பண்ணேன். அதேமாதிரி ப்ராடக்ட் லேப்னு எனக்கு என்ன பண்ணேன், செகண்ட் ரோவில் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவும் இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா LCDயை வந்து ஒரு 2 seconds நான் வெயிட் பண்ண வச்சுட்டு LCDயை வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா லூப்புக்குள்ளே தான் நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து ADC வந்து நம்ம எனேபிள் பண்ணோம்ல. அப்போ ADC எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம ADCON 0 ADCON 1 அப்படின்னு 2 ரெஜிஸ்டர் பார்த்தோம். இப்போ ADCON 0 ஓகே, இப்போ ADCON 0 ஈக்குவல் டு இதுக்கு என்ன வேல்யூ வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ADCON 1. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான வேல்யூஸ் வந்து நம்ம போடலாம். அதுக்கப்புறம் கீழே என்ட்ரு கொடுத்து நம்ம வரலாம். ஓகே, இப்போ நான் டெலிட் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணுறது இல்லை. ADCON 0 என்ன சொன்னோம், இந்த ஒரு பீட்டை மட்டும் தான் நம்ம வந்து 1 பண்ணுவோம். ஏன்னா 0-1 அப்படின்னு கொடுக்குறப்போ 0-1 அப்போ என்ன ஆகும், இந்த பீட்டோட வேல்யூ வந்து 4 பீட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அப்போது 1 2 இங்கே வந்து 4. ஓகே, இப்போ 4ன்னு வந்துடுச்சு. அப்போது 4 இங்கே வந்து 0 அப்போது 0x40 அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0x40 அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ADCON 1. ADCON 1 அப்படிங்கிற ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0xன்னு நான் போட்டாரேன். அதுக்கப்புறம் என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், அந்த PPTயை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PPTயை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், 4 பிட்டாக இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இங்கே ADFM பிட்டை வந்து 1 பண்ணுவேன். அடுத்து போர்ட் கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணுவேன், சிங்கிள் ADC தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்,
நமக்கு வந்து 7 ஏடிசி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வி ரெஃபரன்ஸ் இருக்குது, நமக்கு அது வேண்டாம். நமக்கு என்ன பண்ணணும், 7யுமே ஏடிசியாக வந்து யூஸ் பண்ணணும். அப்படின்னா 111 வேல்யூ வந்து வைக்கணும். அப்போ 111 மற்ற எல்லா பின்னுமே டிஜிட்டலு ஒரே ஒரு பின் மட்டும் அனலாகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 111 அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 1110 அப்படின்னு வரும். அப்போது 8421. அப்போ 8421னா 8 + 4 12, 12 + 2 14, 14 + 1 எனக்கு என்ன 15 வரும். அப்போ 15 வந்தால் எஃப். 15க்கு அடுத்த வேல்யூ என்ன பண்ணலாம், ஈன்னு நம்ம வந்து போடலாமா. அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இ. அப்போது இதோட ஃபஸ்ட்டு எம்எஸ்பி பீட்டோட வேல்யூ 8, இந்த பீட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்பி பீட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இ. அப்போ 8E அப்படின்னு வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். ஓகே, வேறலாம் இதில் 8E அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து ரைட் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுறேன் 8E. ஓகே, 8E அப்படின்னு வந்து நான் அசைன் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம நார்மலாக வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரைட் பண்ணி ஆகணும். அப்படின்னா மட்டும் தான் ஏடிசி வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஏடிசி வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த பின்னை வந்து அனலாகாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோடிங்கில் சேனல் ஸ்லைட் பீட் இருக்குது பாருங்க. இந்த சேனல் ஸ்லைட் பீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ சேனல் ஸ்லைட் பீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பின்னுமே நான் வந்து 0 வச்சேன் அப்படின்னா என்ன ஆகும், RA0 வந்து அனலாக் பின்னாக ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ CHS2 = 0. அடுத்து CHS1 = 0. அடுத்து CHS0 = 0 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட் எல்லாருமே நம்ம ஒன் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். ஓகே, அப்போ அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் வந்து நம்ம ஆன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஏடிசி வந்து ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், ஏடி ஆன் பீட் வந்து ஒன் பண்ணணும். AD0 AD ஆன். ஓகே, AD ஆன் பீட்டை வந்து நான் ஒன் பண்ணால் தான் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். அப்போ அதுக்காக என்ன பண்ணேன், AD ஆன் = 1. அப்போ AD ஆன் பீட் வந்து ஆன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பீட்டு AD ஆன் அப்படின்னா என்னன்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் மாடியூல் இஸ் ஆப்ரேட்டிங். இந்த பீட் வந்து நம்ம ஒன் பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணலாம், இந்த மாடியூல் ஆன் பண்ணதுக்கப்புறம் சம் டிலே வந்து நம்ம தரலாம். _delay _ms அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன். இங்கே வந்து என்ன பண்ணலாம் 100 அப்படின்னு வந்து தரலாம். ஓகே, 1000 தரலாம், இல்லை 100 தரலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 50 மில்லி செகண்ட்ஸ் வந்து தரேன். ஓகே, ரொம்ப டிலே தராமல் ஒரு 50 மில்லி செகண்ட்ஸ் வந்து தரேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் வந்து நமக்கு என்ன ஆகணும், ஆன் ஆகணும். ஓகே, அப்போ அதுக்கான பிட் வந்து என்னென்னா AD-CON 0 வந்து இருக்குது. அப்போ அந்த AD-CON 0 வந்து நம்ம ஆன் பண்ணணுமா. இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிபிட்டில் AD-CON 0. அப்போ இந்த ADC அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் ஸ்டேட்டஸ் பீட் வந்து என்ன பண்ணணும், ஒன் பண்ணணும். அப்போ கோ ஆர் டன் பீட் அப்படின்னா இந்த பிட்டு. அப்போ இந்த பிட்டு நான் வந்து ஒன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிட்டை வந்து ஒன் பண்ணால் இதே ரெஜிஸ்டர் நான் மறுபடியும் சொல்லணும். அப்போ என்ன பண்ணலாம், ஏன்னா இதில் கோ ஆர் டன் அப்படி 2 வேல்யூ இருக்குது, இதுக்கு ஏடிஆன் தான் வேல்யூ இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த பிட்டுக்கு அசைன் பண்ணுற வேல்யூ அதே பிட்டில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணோம், AD-CON 0 ஓகே AD-CON 0 = AD-CON 0 + 0x40. ஓகே, 0x04ன்னு போடணும். ஓகே, ஏன்னா நம்ம வந்து கோ ஆர் டன் பிட் வந்து எத்தனை பிட்டாக இருக்குது, செகண்ட் பிட்டாக இருக்குது. ஓகே, 0th பிட்டு, ஃபஸ்ட்டு பிட்டு, செகண்ட் பிட்டாக இருக்குது. அப்போ செகண்ட் பிட்டுனால LSPயில் தான் நமக்கு வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் LSPயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு கீழே என்ன பண்ணணும், சம் டிலே வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். சம் டிலே ஆட் பண்ணால் மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து கோடிங் வந்து ஒர்க் ஆகும், இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு 50 மில்லி செகண்ட்ஸ் வந்து டிலே வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, Ctrl+C எகெயின் என்டர் கொடுத்து Ctrl+V கொடுத்துறேன். ஓகே, அப்போ Ctrl+V அப்படின்னா என்ன ஆகிடும், எனக்கு 8 பிட்டு வந்து எகெயின் ஸ்டோர் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணுறேன், U × 16 அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். இல்லை அன்சைன்ட் இன்ட் கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். U × 16_D. அப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு அட்ரஸ் ஹெச்சில் இருக்க வேல்யூ எல்லாமே இந்த பிட்டுக்கு வந்து மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பிட்டுக்கு நேம் என்ன பண்ணலாம், MSB_bit அப்படின்னு தரலாமா வேரியபிள் நேமு. ஏன் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம எப்படி வேணுமாலும் வேரியபிள் வந்து கொடுத்துக்கலாம். அப்போது அட்ரஸ் ஹெச் ADRESH. ஓகே, அட்ரஸ் ஹெச் less than 8. அப்படின்னா என்ன ஆகும், இந்த அட்ரஸ் ஹெச்சில் இருக்க பிட்டு வந்து MSB பிட்டுக்கு மூவ் ஆகும். ஓகே, அப்போ ஷிஃப்ட் ஆகிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இது மாதிரி வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 50 மில்லி செகண்ட்ஸ் வந்து டிலே கொடுங்க. ஓகே, இப்போ 50 மில்லி செகண்ட்ஸ் டிலே கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும், இந்த ப்ரோக்ராமிங் வந்து ஒர்க் ஆகும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு 50 மில்லி செகண்ட்ஸ் மறுபடியும் டிலே கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த MSB பிட்டும் அட்ரஸ் L பிட்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு வேரியபிள் வந்து செட் பண்ணலாம். இப்போ U × 16
அண்டர்ஸ்கோர் டி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிசி ரா வேல்யூ. அதனால் என்ன பண்ணுறேன், ஏடிசி அண்டர்ஸ்கோர் ரா வேல்யூ அப்படின்னு வந்து நான் டைப் பண்ணுறேன். ரா அண்டர்ஸ்கோர் வேல்யூ அப்படிங்கிறது வின்னு மட்டும் போடுறேன். இங்கே வந்து என்ன பண்ணலாம், எம்எஸ்பி பிட்டோட வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணுமா, ஃபஸ்ட்டு எம்எஸ்பியும் அடுத்த செல்லையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் என்ன பண்ணுறேன், எம்எஸ்பி பிட் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். எம்எஸ்பி பிட்டு ப்ளஸ்ஸு அட்ரஸ் செல் ADRESL அப்படி என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அட்ரஸ் செல் அப்படிங்கிறப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த வேல்யூ எல்லாம் அசைன் ஆகி எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஏடிசி ரா வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஏடிசி ரா வேல்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏடிசி வேல்யூ இதில் வந்து பிரிண்ட் ஆகும்னு சொன்னோம், 0 to 1023 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும்னு சொன்னோம். ஓகே, அப்போ இதில் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் நமக்கு வந்து தெரியாது. அப்போ வந்து ஒரு 3 டிஜிட் வேல்யூ இருக்கலாம், இல்லை 4 டிஜிட் வேல்யூவாக இருக்கலாம். அப்போ நமக்கு 4 டிஜிட் வேல்யூ தான் நம்ம 1023 அப்படின்னா அப்போ என்ன பண்ணும், 1000 டிவைட் பண்ணி அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ரைட் பண்ணணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். u × 16 வந்து கிரியேட் பண்ணுறேன், u × 16 அண்டர்ஸ்கோர் டி அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுறேன் ஏ, ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தானே கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ அதனால் என்ன பண்ணலாம், சும்மா நார்மல் வேரியபிளே யூஸ் பண்ணலாம். A, B, C, D, E. ஏன்னா இந்த ஈக்கு பதிலாக தான் என்ன பண்ணேன், எனேபிள் பின்னுக்கு வந்து நம்ம EN அப்படின்னு போட்டிருக்கோம், வேறெல்லாம் எதுவும் இல்லை. E, F. ஓகே, எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன் A = ADC ரா வேல்யூ. ஓகே, ஏன்னா இங்கே தான் நமக்கு வந்து ரா வேல்யூ வந்து இருக்க போகுது. இப்போ இந்த ADC ரா வேல்யூ வந்து 4 டிஜிட் வேல்யூனா என்ன பண்ணுறேன், இதை வந்து டிவைடட் 1000. ஓகே, டிவைடட் 1000 அப்படின்னு கொடுத்தோம்னா 1000 மல்டிப்ளை பண்ணலாம். அடுத்து இதில் இருக்க பேலன்ஸ் வேல்யூ எடுத்து என்ன பண்ணணும், பிங்கிற வேல்யூவில் வந்து நான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ அதே ஏடிசி ரா வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள் வந்து என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி எகைன் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததுக்கு வந்து மாடுலஸ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிட்டு 1000. ஓகே, இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு 4 டிஜிட் வேல்யூ வந்து நான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா 1001 அப்படின்னு வந்து வச்சுருக்கேன். அப்படின்னா இப்போ 1001 வந்து நான் 1000 எத்தனை டைம் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், 1 டைம் பண்ணால் 1ன்னு வரும். ஓகே, டிவைடட் 1000 அப்படின்னா ஒரு டைம் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், 1000 வரும். அப்போ பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதே 1001 நான் மாடுலஸ் வந்து எடுக்கிறேன். ஓகே, இப்போ 1001 மாடுலஸ் 1000 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், பேலன்ஸ் வேல்யூ 1 தான் இருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து 001 நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா 2 ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். ஓகே, ப்ரோக்ராமிங் வந்து அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், 3 டிஜிட் வேல்யூ. அப்போ என்ன பண்ணணும், C = நம்ம என்ன பண்ணலாம், பிங்கிற வேல்யூ வந்து டிவைட் பண்ணணும், B டிவைடட் 100. ஓகே, இப்போ என்ன 3 டிஜிட் வேல்யூ இருக்குது, அதனால் என்ன பண்ணேன், டிவைடட் 100 அப்படின்னு நான் போடுறேன். எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன். அடுத்து என்ன பண்ணணும், இதுலேயும் வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கிங்க. இதை யூஸ் பண்ணிட்டு 001 டிவைடட் 100 அப்படி வந்து நான் போடுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன வேல்யூ பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னா 0 தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இதை வந்து என்ன பண்ணுறது, 001 வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ அது அந்த இடத்துல என்ன ஆயிரும், 0ன்னு ஆயிரும். அடுத்து என்ன பண்ணுறேன், D = B மாடுலஸ் 100 அப்படின்னு வந்து நான் போடுறேன். எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே அதே தான். இங்கே வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 001 வந்து நான் இது பண்ணும்போது டிவைடட் 100 அப்போ நான் கொடுத்துட்டேன் = 0 1 அப்படின்னு இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு, 2 டிஜிட் வேல்யூ ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன், E = D. ஓகே, E = D நான் போட்டேன், டிவைடட் 10. ஓகே, ஏன்னா 2 டிஜிட் வேல்யூ தானே. அப்போ என்ன பண்ணலாம், 10ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். இப்போ இங்கேயே என்ன பண்ணுறேன், டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிவிட்டு 0 1 டிவைடட் 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 10ன்னு கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், = இங்கே வந்து என்ன ஆகும், இதுவும் வந்து நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாது, அதனால் இதுவும் என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா Fன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுங்க, F = D. ஓகே, அதே Dங்கிற வேரியபிள் தான் இருக்குது, மாடுலஸ் 10. ஓகே, இப்போ இதில் என்ன வேல்யூ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுக்கணும். 0 1 வந்து பேலன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இதுவும் வந்து நமக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எதுவும் பண்ண முடியாது. அப்போ இந்த 10 பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து 1ன்னு வேல்யூ வரும். ஓகே, இதுக்கும் மாடுலஸ் சிம்பிள் தான் யூஸ் பண்ணேன். இப்போ 10. இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும், இப்போ 1. ஓகே, அப்போ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி எல்லா வேல்யூயும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், டிவைடர் சிம்பிள் தான் வரும். ஓகே, மாடுலர் சிம்பிள் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்தெந்த வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா Fங்கிற வேல்யூ, Eங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். அடுத்து Cங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து Aங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த வேல்யூஸ் நம்ம பிரிண்ட் பண்ணி அவுட்புட் பர்ஃபெக்டாக இருந்தாலும் செக் பண்ணலாமா. இப்போ என்ன பண்ணுறோம்னா எனக்கு LCD கமாண்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும்ல. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன், LCD கமாண்ட் 0x80 அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு எகெயின்
கண்ட்ரோல் வி தரேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறேன், எல்சிடி டேட்டா, இங்கே எல்சிடி அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஓகே, கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுத்தி டேட்டா அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஏங்கிற லெட்டர்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணணுமா, ஏ ப்ளஸ் 0x, ஓகே 0x30 அப்படின்னு கொடுத்துட்டேன். எண்ட் ஆஃப் லைனில் 0 செமிகோலன் கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், எல்சிடி கண்ட்ரோல் ஸ்பேஸ் டேட்டா. இதில் என்ன பண்ணணும், சிங்கிற வேரியபிள், ஏன்னா சியில் தான் என்ன ஆகுது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட் இருக்குது. அப்போ சிங்கிற வேரியபிள் எடுத்துக்குவேன் நான். ஓகே, கண்ட்ரோல் இஜெட், ஏன்னா அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணனால அங்கே இதாகிடுச்சு. அப்போ சி ப்ளஸ் 0x30 எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஓகே, இப்போ எல்சிடி டேட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், இதில் வந்து ஈங்கிற லெட்டர்ஸ் தான் அடுத்து பார்க்கணும். ஓகே, ஈங்கிற லெட்டரும் எஃப்ங்கிற லெட்டர் தான் சிங்கிள் கேரக்டர் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இ 0x30 போடுறோமா. இப்போ இ ப்ளஸ் 0x30 நான் கொடுத்துறேன். ஓகே, எண்ட் ஆஃப் லைனில் 0x30 கொடுத்துறேன். அதே மாதிரி எகெயின் எல்சிடி அண்டர்ஸ்கோர் டேட்டா. அப்போ கண்ட்ரோல் ஸ்பேஸ் என்டர். என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து எஃப்ங்கிற வேரியபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ எஃப் ப்ளஸ்ஸு 0x30 நான் கொடுத்துட்டேன். அப்போ நம்மளுடைய ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா லைனுமே நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ப்ரோக்ராமில் வந்து வேறு எந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணதில்லை, சேஞ்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், டிலே மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ரியல் டைம் ஹார்ட்வேரில் யூஸ் பண்ணும்போது 50 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துக்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு 100 மில்லி செகண்ட்ஸோ இல்லை 300 மில்லி செகண்ட்ஸோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் 50 மில்லி செகண்ட்ஸ் வந்து சிமுலேஷனுக்கு ஓகே. ஆனால் நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேருக்கு வந்து டிலே வந்து வேரி பண்ணணும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆகிடுச்சு. இது என்ன பண்ணலாம், ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு என்ன பண்ணி அதோட ஹெக்ஸ்பைல் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெக்ஸ்பைல் வந்து ஜெனரேட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ப்ரோட்டியஸ் சிமுலேஷன் நான் போயிடுறேன். இப்போ ப்ரோட்டியஸ், ஓகே, ப்ரோட்டியஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். ப்ரோட்டியஸ் 8 ப்ரொபோஷனல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். இப்போ ப்ரோட்டியஸ் 8 ப்ரொபோஷனலில் 4 பிட் எல்சிடி அதே ஃபைலை வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிறது வந்து கீபேடு, கீழே இருக்கிறது வந்து 4 பிட் எல்சிடி. இதை வந்து நான் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ணலாம், மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம், ஃபைலை வந்து சேவ் ப்ராஜெக்டஸ் கொடுத்துடலாம். ஃபைலு சேவ் ப்ராஜெக்டஸ் அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன, நம்மளுடைய எல்சிடி 4 பிட்லேருந்து எந்த கோடிங்கை வந்து நம்ம சேவ் பண்ணுமோ அந்த கோடிங் போயிடலாம். இப்போ சிங்கிள் ஏடிசி அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணால் அந்த ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணலாமா, சிங்கிள் ஏடிசி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு அதில் வந்து என்ன பண்ணலாம், அதே நேம் கொடுத்து சேவ் பண்ணிடலாமா, சிங்கிள் ஏடிசின்னு SINGLE சிங்கிள் அண்டர்ஸ்கோர் ஏடிசி அப்படி வந்து நான் கொடுத்துட்டேன். அப்போ சிங்கிள் ஏடிசின்னு கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், இதில் வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணலாமா. இந்த ஏடிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் கிடையாது, ஒரே ஒரு பொட்டன்சியோமீட்டர் மட்டும் ஆட் பண்ணோம். இப்போ பிங்கிற டூலை கிளிக் பண்ணிட்டு பிக் ஃப்ரம் டிவைசஸ், அதுக்கு முன்னாடி இந்த டூலை வந்து காமன்ஸ் மோட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி செலக்ட் பண்ணி எங்கிட்ட மூவ் பண்ணி வைக்கணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பிக் ஃப்ரம் டிவைசஸ் காமன்ஸ் மோட கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிக் ஃப்ரம் டிவைசஸை போட்டு POT-HG இப்போ பொட்டன்சியோமீட்டர் HGன்னு இருக்கும், அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பொட்டன்சியோமீட்டர் எடுத்து நீங்கள் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருங்க. ஓகே, இப்போ நான் இங்கே வச்சிட்டேன். அடுத்து வச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணணும், 5 வோல்ட் கிரவுண்டு வேணுமா. அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து VCC வேணும். அப்போ டெர்மினல் மோட்ஸுங்க ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், இல்லை பவர். ஓகே, இப்போ பவருங்கிறத என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து நான் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டுங்கிறது வேணும். கிரவுண்டு அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கிரவுண்டு வந்து நான் கொடுத்துட்டேன். இதில் வந்து என்ன பண்ணோம், இந்த VCC அந்த அவுட்புட் பின் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக RA நாட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். RA நாட்டில் கனெக்ட் பண்ணிட்டு ஐசி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணலாமா. இப்போ என்ன பண்ணோம், சிங்கிள் ஏடிசி இன்டர்ஃபேஸில் டிஸ்ட்டில் டிஃபால்ட்டில் ப்ரொடக்ஷனில் சிங்கிள் ஏடிசி இன்டர்ஃபேஸ்னு இருக்கா, அந்த கோடிங் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு சிமுலேஷன் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ப்ளே ஆகி நமக்கு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகலாம்னு செக் பண்ணிடலாமா. வெல்கம் EDU ப்ராடக்ட் லேப் அப்படின்னு வருது. இதில் வந்து வேல்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0511 வந்துருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து ரெடியூஸ் பண்ணுறேன், ரெடியூஸ் ஆகுது. அப்போ நம்மளுடைய ஏடிசி வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, இதில் எந்த இஷ்யூமே இல்லை. ஓகே, அப்போ நம்ம கீழே ரெடியூஸ் பண்ணாலும் ரெடியூஸ் ஆகுது. ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம், ஏடிசி வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணலாம் வைக்கலாமா. அப்போ என்ன பண்ணலாம், 80 அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த 80 வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது ADC LCD அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங்கு. ஓகே, கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுத்திட்டு LCD ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை எடுத்துட்டேன். அப்போ ADC ஓகே, இது வந்து என்ன பண்ணுங்கள், டபுள் கோட்ஸ் எழுதுங்க. ADC
ஈக்குவல் ஏடிசி அண்டர்ஸ்கோர் வேல்யூ வீன் மட்டும் போட்டு ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம், எண்ட் ஆஃப் லைனில் வந்து செமிகோலன் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுங்கள், ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் கொடுங்க. இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் பில்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏடிசி வேல்யூ ஈக்குவல் டு அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகும் பாருங்க. இப்போ எகெயின் ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் ப்ளே பண்ணுறோம். ஓகே, வெல்கம் EDU ப்ராடக்ட் லேப்னு வருது. ஏடிசிவி அப்படின்னு வந்துட்டு வேல்யூ காமிக்கலாம். இப்போ 0ல் இருக்குது. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ண போனால் என்ன ஆகுது, வேல்யூஸ் வந்து கரெக்டாக 1023 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இந்த கோடிங்கில் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து கோடிங் போட்டு ஷேர் பண்ணுறேன். அதுக்கான அமௌண்ட் என்னென்னு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.